கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்தும் நியாய விலைக் கடையில் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்காததை கண்டித்தும் காவிரியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழகத்தில் ஜான்சிராணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழக நிர்வாகிகளுக்கு ஆணையிட்டார். அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பஸ் நிலையம் அருகில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் கருணாகரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய எஸ் கருணாகரன் அவர்கள் திமுக அரசு மக்களிடத்தில் பொய் வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்று ஆட்சிக்கட்டில் அமைந்துள்ளார்கள். இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கிறார்கள். இந்த திமுக அரசு வெற்றி பெற்றது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றல்ல, ஆனால் அவர்கள் மக்களிடத்தில் கொள்ளையடிப்பதற்காகவே ஆட்சியில் அமைந்துள்ளார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகற்றுவார்கள் என்று சூளுரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் மாதவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர், நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட அணி செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர் மற்றும் கேப்டனின் அன்பு தம்பிமார்கள் மற்றும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வெற்றி பெற செய்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் செய்தியாளர் சௌகதலியுடன் உங்கள் தவசி ரமேஷ். தலையில் பணக்காய வைக்கின்ற போல மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டிக்கின்றோம். கர்நாடக அரசையும் கண்டிக்கின்றோம். காவிரி நீரை திறந்து விடாத வஞ்சிக்கின்ற கர்நாடக அரசை கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். கர்நாடக அரசே ஸ்டாலின் தோழனே, தமிழக அரசே ஸ்டாலின் அரசே எங்கள் அண்ணியா சொல்கின்றார். மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி, காவிரி நீர் என்னாச்சு? மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி, காவிரி நீர் என்னாச்சு? கையாளாகாத திமுக அரசு, அவர்களுடைய தங்கை கனிமொழி இன்னும் அவர்களுடைய கூட்டணியிலே இருக்கிற, வாய் திறக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பிளாஸ்டர் போட்டு ஒட்டியாச்சு அவங்க வாயிலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அவர்கள் எல்லாம் தினந்தோறும் ஒரு அறிக்கை, ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று களத்திலே குதித்தவர்கள் இன்றைக்கு வாய்மூடி கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிய இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகாக்கள் எந்தெந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வாக்குறுதியை முழுமையாக தமிழகத்திலே இன்றைக்கு இந்த ஆட்சியின் அவல நிலை காட்டுகின்ற விதமாக நித்தம் ஒரு விலைவாசி உயர்வு, மக்களுடைய வரிப்பணத்திலே இவர்கள் பெருமடியாக வெற்றி அறிக்கைகளை விட்டுவிட்டு மக்களுடைய பணத்தை விரயம் செய்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழக மக்கள் மீது இந்த மின்கட்டண உயர்வை சுமத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஸ்டாலின் அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதேபோன்று காவிரியில் தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து பல ஆண்டுகளாக தேமுதிக குரல் கொடுத்து வருகிறது. இந்த முறை அவர்கள் கர்நாடக அரசு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் காவிரி நீரை திறந்து விடாமல் காலம் தாழ்த்தி வருவதனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணியார் அவர்கள் இந்த ரேஷன் கடைகளிலே பொருட்கள் சரிவர கிடைப்பதில்லை, பாமாயிலும் பருப்பும் சுத்தமாக இருப்பு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தியதால் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணியார் அவர்கள் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக அவர்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த சொல்லி அவர்கள் தலைமையிலும் ஒரு மாவட்டத்தில் நடக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமையிலே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த மாவட்டத்தின் சார்பில் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறோம், எச்சரிக்கையை விடுத்திருக்கிறோம். இதற்காக இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் செவிசாய்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மின்கட்டண உயர்வை உடனடியாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 3வது முறையாக இந்த மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இது மக்கள் மீது குருவி தலையில் பணங்காய வைத்தது போன்ற ஒரு செயலாகும் என்று நாங்கள் இதை தேமுதிக சார்பாக எங்களுடைய அந்நியாரின் ஆணைப்படி வன்மையாக கண்டிக்கிறோம்.